நம்ம வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை சொல்லி நான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கதை தான். அப்படின்னு சின்ன கதையில் நம்ம என்ன எடுத்துக்கணுங்கிறத எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜப்பான் நாட்டுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா நம்மளால் அதை முடியும் நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும். ஆனால் ஜப்பான்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால் முடியும் அப்படின்னா முடியும்னு ஒத்துக்குவாங்க, முடியாது அப்படின்னா முடியாதுன்னு ஒத்துக்குவாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஐயோ அவங்க ஏதோ தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இல்லை நான் செய்கிறேங்க அப்படின்னு நம்ம இந்த செயலை வந்து செய்ய ஆரம்பிப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஒரு செயல் நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயலை நோக்கிய திட்டமிடல் உங்கள்கிட்ட இருக்கணும். சரிங்களா? சொல்லுவாங்களே வடிவேல் ஸ்டைலில், பிளான் பண்ணி எதையும் பண்ணணும். ரைட், அப்சல்யூட்லி. நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா பிளான் பண்ணி எனக்கு இது தேவை, இது நான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற பிளான் நீங்கள் பண்ணிட்ட அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த செயலை பாதி வெற்றி நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. அந்த பிளானை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சியோடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து நீங்கள் உங்களுடைய பிளானில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணணும். அந்த பிளானை வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நமக்கு நிறைய சிக்கல்கள் வரலாம். சரிங்களா? ஃபினான்ஷியல் வரலாம், மென்டலி வரலாம், நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு வரலாம். ஆனால் அதையும் தாண்டி இல்லை, இந்த பாதை நம்மளுடைய பாதை, இந்த பாதையில் நான் போகிறப்ப முள்ளும் இருக்கும் பூவும் இருக்கும், நான் ரெண்டுமே நான் மிதிச்சு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக நீங்கள் போகணும். சரியா? நம்ம போகிற பாதையெல்லாம் பூ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஐயோ முள் இருக்கே கல் இருக்கே அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. எது இருந்தாலும் போராடு. அப்படி நம்ம கண்டினியூஸாக போராடுறப்ப நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ யாராக இருந்தாலும் திருப்பி சொல்கிறேங்க, பிளான் பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப கண்டினியூஸாக பண்ணுங்கள். என்றைக்குமே நம்ம வந்து விடாமுயற்சியோட தொடர்ச்சியாக பண்ணுற ஒரு செயல் வந்து வெற்றியை நோக்கி மட்டும்தான் நம்மளை கொண்டு போகும். சரிங்களா? அந்த வெற்றி கனியை நீங்கள் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் லேட் ஆகலாமே தவிர்த்து, ஆனால் உங்களுடைய இலக்குலேருந்து நீங்கள் பாதை மாறிடாதீங்க. நம்ம எப்போதுமே நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை வைக்கணும். நம்ம போகிற பாதையில் என்னென்ன கருத்துக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாமே நம்ம கேட்டுக்கணும். அது நமக்கு என்ன தேவை, அதில் நம்ம என்னென்னலாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணி உங்களுடைய கொள்கையில் வந்து உறுதியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இளம் சிங்கங்களே, வாழ்த்துக்கள். திருப்பி சொல்கிறேன், போகிற பாதை நம்மளோட லட்சிய பாதை. இலக்கு நோக்கி மட்டும் பயணிங்க, இலக்கு நோக்கி மட்டும் பயணிங்க. ஆல் த பெஸ்ட் காய்ஸ்.